பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் யார்? யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவர்களே அவருக்கு சொந்தமானவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வசனம் எபேசியர் 1:14 சொல்லுகிறது. He is the guarantee of our inheritance என்று எழுதப்பட்டிருப்பதை நியூ கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கலாம். அச்சாரம், கேரண்டி, உத்தரவாதம் என்ற பொருளில் இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. எதற்கு அச்சாரம் அல்லது உத்தரவாதம்? நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. சுதந்திரம் என்பது நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் நித்தியமாக வாழ்வதை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதை அப்போஸ்தலர் 20:32 அப்போஸ்தலர் 26:18 எபேசியர் 5:5 கொலோசியர் 1:12 எபிரேயர் 9:15 எபிரேயர் 10:34 வாசித்து அறியலாம். இந்த பரலோக சுதந்திரத்திற்காக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு இதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது நமது ஆவியில் முத்திரையிட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாயிருக்கிறார் என்பதே நாம் தியானிக்கிற இந்த வசனம் தரும் சத்தியம். நாமவே நமது ஆவிக்குரிய ஜீவியத்தை பணத்திற்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒன்றிற்காகவோ நாசப்படுத்தி அழித்தாலன்றி பரிசுத்த ஆவியானவர் தரும் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம் நமக்கு உறுதியாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.